ஆங்கரே இல்லாதவங்க யாருன்னா இருக்கீங்களா? புதுசா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். இல்ல ஒரு உருவாகணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கோவமே வராது, நான் கோவப்பட்டதே இல்ல வாழ்க்கையிலன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றேன். நார்மலா இல்லைன்னு அர்த்தம். நார்மலா இல்லைன்னு அர்த்தம். அதுதான் கேட்டேன். கோவம் வரணும், வரலனா மகிழ்ச்சி, அருமை. நல்ல ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மட்டும் போதுமா, அதிகமா தெரிஞ்சுக்கணும் சார். இது மட்டும் போதுமா அப்படின்னா நிறைய இன்னும் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? வந்து சிம்பிள் தான். சிம்பிளா சில விஷயங்களை கவனிச்சோம்னா, ஒரு 2 பேருக்கு கோபம் வருதுன்னா 2 பேரோட எமோஷன்ஸ் இருக்கும், 2 பேரோட லாஜிக் இருக்கும். இந்த லாஜிக்ல கான்ட்ராவர்சி வரும்போது எமோஷனல் மாறும். அங்க அதை நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, மோஸ்ட்லி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றதே செல்ஃப் அவேர்னஸ் தான் மேஜர் திங். எப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத ரியலைஸ் பண்றோம் அப்படின்றது முக்கியமான விஷயம். அத நம்மளோட அவேர்னஸ், அதுக்கு தான் நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தேன். நாம எந்தெந்த வார்த்தைகள்லாம் நமக்கு கோபம் வருது, நம்ம சொல்ற எந்தெந்த வார்த்தைகள்லாம் அடுத்தவங்களுக்கு கோபம் வருது கண்டுபிடிங்க அப்படின்னு நேற்றுக்கு சொன்ன ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இது வந்து செல்ஃப் அவேர்னஸ் தான். நாம நம்மள அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். இனியாச்சும் செய்யுங்க, நாளைக்கு செஞ்சுருவாங்க பார்க்கலாம். கோவப்படாதீங்க சார். ரொம்ப கோவம் சார் கோவப்படாதீங்க சார், மறந்துட்டோம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் தான் அதுதான் முதல்ல சொல்லிட்டாரு அவர்தான். நாளைக்கும் செய்யலைன்னா ஒரு கெட்ட கோவம் வரும். ஆமா, நாளைக்கும் செய்யலைன்னா கெட்ட கோவம் வரும், நல்ல கோவம் வராது. பார்ப்போம் யார் பேசுறது. வாங்க சார், கதிரவன் சார் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க சார். வணக்கம் சார். மிக அருமையான நிகழ்ச்சி சார். கோபத்துக்கு இவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதா, இவ்வளவு டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்கள்கிட்ட சொல்லாம கொள்ளாம கோபம் வந்துடும், அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம், இதை விட அதிகமான நேரம் வருத்தப்பட்டிருப்போம். ஆனா இவ்வளவு டைமென்ஷன்ஸ், ஆஸ்பெக்ட்ஸ், அதுல பாசிட்டிவ் ஆங்கர், நெகட்டிவ் பல விஷயத்தையும் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்ப சார் பின்னாடி ஸ்டீவன் சார் பேசும்போது ஒண்ணு கேட்டாரு, எந்த வார்த்தைக்கு கோபம் வருது அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு. நீங்க கேட்கும் போதே எனக்கு சட்டுன்னு அது வந்துருது. இல்ல, வார்த்தை மட்டும் வந்துட்டு போகுது, பட் அதை கண்டுபிடிச்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்றதுன்றதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அதுவே சொல்யூஷன் கொடுக்கும் சார். நீங்க என்ன வார்த்தையில கோபம் வருது, நான் எந்த வார்த்தை சொன்னா அடுத்தவங்களுக்கு கோபம் வருதுன்னு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப இதனாலதான் கோபம் வருதுன்னா இந்த வார்த்தையை நான் எப்படி சொல்லலாம் இல்ல சொல்லாம இருக்கலாம் அப்படின்ற சொல்யூஷன் உங்க பிரெயின் சொல்லிடும். அது நீங்க அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு, அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். அடுத்தது வந்து அவங்களுக்கு கோபம் வருது, நம்ம சொல்றப்ப கோபம் வருது அப்படின்னா, அவங்க சொல்றது நமக்கு கோபம் வருதுன்னா, அவங்க சொன்னா நம்ம உள்வாங்கின உடனே எமோஷன் ட்ரிகர் ஆகுது. அப்போ நான் அந்த வார்த்தையை நான் உள்வாங்கும் போது எமோஷன் ட்ரிகர் ஆகுது அப்படின்றத நாம கொஞ்சம் அவேர்னஸ்ல நமக்கு உள்ளுக்குள்ள தோணிடுச்சுனாவே நீங்க என்ன பண்றீங்களோ ஒரு மெசேஜை கொடுத்துறீங்க பிரெயினுக்கு. அப்போ அது விழிப்புணர்வு நிலையை ஏற்படுத்திடும், அந்த அவேர்னஸ் வந்துடும். அப்ப அந்த வார்த்தை தான் வருது அப்படின்ற உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கோவப்படக்கூடாதுதான், இல்ல இதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா ரெஸ்பாண்ட் பண்ணணுமா அப்படின்றது நமக்கு நாமளே ரியலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. பை பிராக்டிஸ், டே பை டே பண்ணோம்னா நிச்சயமா நடக்கும். ஆனா எல்லாமே டைம் எடுக்கும். அந்த டைம் இருக்க எமோஷன்ஸ்ல பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. பிரமாதமான ஒரு ஈவென்ட் சார். தேங்க்ஸ் டு மிஸ்டர் முத்தையா ராமநாதன். மிக அருமையான நிகழ்ச்சி. நான் கேட்ட பல நிகழ்ச்சிகள்ல இது மிக அருமையான நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். ஸ்டீஃபன் சார். மகிழ்ச்சி சார். நன்றி சார், நன்றி சார். வசந்தி மேடம் பேசுறீங்களா? வாங்க. கல்யாணி மேடம் பேசணுமா? ஆமா சார், நான் வெளியில இருக்கேன், ஒரே நிமிஷம். ராமு சார், இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது ராமு சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப 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 நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. என்னால திருப்ப கேள்வியை கேட்க முடியல, என்ன பாத்துக்கீங்களேன், அந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எக்ஸலண்ட் செஷன், நல்லா இருந்தது சார். ரியலி வி என்ஜாய்ட். தேங்க்யூ வெரி மச். ஸ்டீஃபன் சார், தேங்க்ஸ் சார். கோவப்படாதீங்க சார், நாளைக்கு அது கண்டுபிடிச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பிரச்சனைனா மறுபடியும் ஒரு பொய் சொல்றீங்க பாருங்க. ஒரு பொய் சொல்லிட்டீங்க. என்ன சார் புரியல.
அவங்க வெளியில இருக்கிறதுனால கேள்வி கேட்கல. சொல்லுங்க ஆனா சார். என்னால கேள்வியே கேட்க முடியலன்னு ஒரு போய் சொல்றான். ஒரு ரேஞ்சுக்கு போய் புரியல சொல்றாங்கல்ல. சார், சாரி. இல்ல 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 சார், நிஜமா வந்து எப்பவுமே அவர்கிட்ட வம்பளக்கிறதுக்குன்னே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பேன். ஓகேங்களா? இன்னைக்கு அந்த மாதிரி எடுக்கவே முடியல. அவர் ஏன் சொன்ன எல்லாம் பாயிண்ட் வெளியில எல்லாமே இருக்கீங்க? நிறைய என்ன சார்? ஏன் எல்லாம் வெளியில இருக்கீங்க? இப்படி எல்லாம் உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது சார். இல்ல சார், ஆனா நல்லா இருந்தது. இல்லைன்னா கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்திருந்தா அதை மட்டும் மனசை எடுத்து வச்சிருக்கோம். அவர் சொன்னது எல்லாமே எனக்கு வந்து அக்செப்டபிளா தான் இருந்தது சார். அதான் உண்மை. தேங்க்யூ 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 ராமு சார். Thank you. அடிக்கடி தண்ணி குடிச்சுக்குங்க. இவரு வேற சொல்லிட்டே இருந்தாரு. தேங்க்யூ. தண்ணி நிறைய குடிச்சுங்க நிறைய சார். இருமிட்டார் சார். கடைசியில கொஞ்சம் இருமல் வந்து. சொல்லுங்க சார், கதிரவன் சார் சொல்லுங்க. ஒரு மூவி Thank நேம் you, sir. சொன்னாரு சார். Thank you, sir. ஒரு மூவி சொன்னாரு. ஒரு சுவாரஸ்யமான படம், பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல. படத்து பேரை சொன்னீங்கன்னா நான் தேடி பாக்குறேன் நெட்ல. வெஸ்ட் விங், WEST வெஸ்ட் விங். ஓகே, ரைட் சார், ஃபைன், தேங்க்யூ. தமிழ்ல ஒரு படம் சார், பார்க்கிங்னு ஒரு படம் பாருங்க சார். பார்த்தேன் சார், பார்த்தேன். அதுல என்ன கோவம் வருது பாருங்க சார். அதுல என்ன ஒண்ணுமே இல்லாததுக்கு எவ்வளவு பெரிய கோவம் வருது பாருங்க சார். பார்த்திருக்கேன், அந்த படம் பார்த்திருக்கேன் சார். நல்லா இருந்தது அது. ஆமா, ஒரு சின்ன விஷயம். ஒரு படம் சார், அது பாருங்க சார். எதுங்க? 12 Angry Man. இல்ல, யாரு- Well, இரு- angry இரு- man. சார் ஒண்ணு செய்யுங்க. யாருக்கெல்லாம் படம் பேர் ஞாபகம் வந்து மெசேஜ்ல போடுங்க, பாத்துக்கலாம், பிறகு பாத்துக்கோம். வசந்தி மேடம் வாங்க. ராம் சார் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக வந்தேன், ஆனால் வந்து ரொம்ப மிஸ் பண்ணல. ரொம்ப அற்புதம். மிக நிறைய பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா எடுத்து எல்லாத்தையும் சொன்னீங்க சார். நான் வந்து 2-3 ஆட் தான் பண்ணுறேன் உங்கள் இதில். என்னென்னா 2 மேஜர் விஷயத்துக்கு தான் நமக்கு கோவம் வருது. ஒன்று வந்து ஹெல்ப்லெஸ்னஸ். எப்போ வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு ரொம்ப கோவம் வருது. நமக்கு பண்ண முடியலையே ஆதங்கம். அதாவது இப்போ ஒரு பையன் வந்து 98 எடுத்திருக்கான். அவனுக்கு அவனுக்கு அதான் ட்ரீமு. அவனுக்கு மெடிக்கல் கிடைக்கல. அது அவனால் இல்லை. அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கோம். அதாவது விமன் அப்ரெஷன். விமனை வந்து அடக்கி ஆளும்போது ஒன்றும் பண்ண முடியலையே என்னால், அந்த கோபம் உள்ளே அடங்கி இருக்கு. ஸோ அது இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்லெஸ்னஸ்னால தான் அந்த ஆங்கர் வருது. அது சில சமயம் வெளிப்படலாம், சில சமயம் உள்ளேயே அமுங்கியே இருக்கலாம். நிறைய வருஷத்துக்கு அமுங்கி இருக்கிற ஆங்கரும் நிறைய இருக்குது. 2வது வந்து இம்பேஷன்ஸ். இம்பேஷன்ஸ்னால தான் நிறைய கோபம் வருது. ஃபேமிலிலையும் சரி, அந்த பேஷன்ஸே இல்லாமல், பொறுமை இல்லாமல், கொஞ்சம் யோசித்து, அதாவது நீங்கள் ரோட் ரேஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் பாதி கன் ஃபைட்டிங் வந்து ரோட் ரேஜில் தான். இந்த ரெட் லைட்டில் நான் போய் நிற்கும்போது அவன் ரெட் லைட் இருக்குன்னு தெரியும், ஸ்லோவாக போகணும்னு தெரியும், அவன் வேகமாக வருவான். அதுக்கப்புறம் அங்கே நிற்க வேண்டியிருக்கும். நம்ம உடனே போகாட்டி அவனுக்கு கோபம் வரும். இதனால அந்த லேனை வந்து கட் பண்ணி போயிடுவான். அப்போ இன்னொருத்தவங்களுக்கு கோபம் வரும், அவன் வந்து ஷூட் பண்ணுவான். எல்லாரும் கன்னை வச்சுருப்பாங்க. இதே தான் அங்கே நடக்குது. இந்த ரோட் ரேஜ் வந்து அது வந்து இம்பேஷன்ஸ், ரொம்ப இம்பேஷன்ஸ். அந்த இம்பேஷன்ஸ் நான் இங்கே பார்க்கல. ரோடில் அந்த இம்பேஷன்ஸ் கிடையாது நம்ம ஊரில். அந்த ஆங்கர் வந்து எங்கே போய் முடியுதுன்னா, அது அக்யூமுலேட் ஆகி கொஞ்சம் தூரத்துலேயே அவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 10 மைல்ஸ்க்குள்ளே அவங்க ஷூட் பண்ண, ஒரு 5 மைல்ஸ்க்குள்ளே அவங்க ஷூட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கோபம் வரும். இதுதான் வந்து ஆங்கருக்கும் ரேஜுக்கும் உள்ள வித்தியாசம். ஆங்கர் அதாவது கோபம், ஆத்திரம், இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் வந்து கிரேட் லெவலில். ஆத்திரங்கிறது ரொம்ப ஹை லெவல் ஆஃப் கோபம். அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது தான் ஆத்திரம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்கல்ல. ஸோ அந்த ஆத்திரம் வந்து கோபத்தோட அடுத்த லெவல் அப்படி போகலாம் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராம் சார் வந்து எத்தனையோ தடவை ஃபெயில் ஆகிறவங்களை பற்றி சொன்னாங்கல்ல. நிறைய தடவை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பையனுக்கு நடந்துச்சு. அதை சொல்லணும், அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், அதனால நான் சொல்லணும்னு நினச்சேன். அவன் வந்து ரஷ்யாவிலேருந்து வந்த பையன். அவன் பேர் மிகேல் அப்படின்னா எனக்கு அவன் நல்ல டாலாக இருப்பான். அவன் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்தான். அவங்க வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்ரே எடுக்கும்போது, பேஷண்ட்டுக்கிட்ட எக்ஸ்ரே எடுக்கும்போது நாங்கள் அவங்கள இவாலுவேட் பண்ணணும். எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம், லேபில் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பேஷண்ட் கிட்ட பண்ணும்போது அவங்க 7 எக்ஸாமோ ஏதோ இவாலுவேட் பண்ணணும். அப்போ ஒரு எக்ஸாம் வந்து ஹிப் எக்ஸாம். அந்த ஹிப் எக்ஸாம் வந்து அவன் 5 தடவை பண்ணியிருக்கான். அதாவது டிஃப்ரெண்ட் பேஷண்ட்டை 5 தடவை அவன் ஃபெயில் ஆகிட்டான். நான் தான் இவாலுவேட் பண்ணேன். ஒரு தடவையும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவான். அந்த மிஸ்டேக் வந்து கிரேவ் மிஸ்டேக்னால அது ரிப்பீட் எக்ஸாம் ஆகிடும். அப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணி ஃபெயில் ஆக்கிட்டேன்.
ஸோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதான் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த அந்த கிளினிக்கில் இருந்து அந்த ஹோல் செமஸ்டர் அவனால் பாஸ் பண்ண முடியல அந்த ஹிப் எக்ஸாமை. ஆனால் அவனுக்கு அடுத்த செமஸ்டர் அவனுக்கு சாய்ஸ் இருக்குது, அவன் அங்கே போனான். ஆனால் என் மேலே கோவம்லாம் படல. ஆனால் அவனுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டான். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் கோபத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவன் வந்து இனிமேல் இந்த ஹிப் எக்ஸாமே என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அதை பார்த்தாலே ஒரு பயம். இப்போ நோ மேம் ஐம் நாட் கோயிங் டு டூ இட் அப்படின்றோம். இல்லை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிடுவேன். இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவன் அப்புறம் அடுத்த செமஸ்டர் போய் அவங்க பாஸ் பண்ணிட்டான் அந்த ஹிப் எக்ஸாமை. அப்புறம் அவன் வந்து சிடிஎம்எல் நல்ல பொசிஷனில் இருக்கான். அவனை வந்து நாங்கள் வந்து ஒரு கிராஜுவேஷன் செரமனிக்கு அவனை பேச சொன்னோம். ஏன்னா அவன் நல்ல பொசிஷனில் இருக்கான். அவன் வந்து பேசும்போது இதை தான் கோட் பண்ணான். நான் வந்து மிஸ் ராமனோட கிளினிக்கில் இருந்தேன், 5 தடவை ஹிப்பு ஃபெயில் ஆனேன். ஆனால் 5 தடவை ஹிப்பு ஃபெயில் ஆனாலும் நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனேன் ஒழிய நான் ஆங்கர் எனக்கு கோபம் வரல. நீ கோபம் வந்து நீ வந்து நான் வந்து மிஸ் ராமனை ஷூட் பண்ணியிருந்தேன்னா அவங்க வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் டீச் பண்ணியிருக்க முடியாது அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ எதுவுமே நீங்கள் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசலாம். ஸோ அதனால தான் அதை கொண்டு வந்து சொன்னேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கும் அந்த ரேஜுக்கும் கோபத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் கோபத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, டெஸ்பரேஷனுக்கும் கோபத்துக்கும் உள்ள நிறைய லெவல் இருக்குங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஆங்கருக்குள்ளே வைக்க முடியாது. ஆனால் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா ஆச்சு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நல்ல ஒரு வாங்க சார். சிவகுமார் சார் வாங்க. வணக்கம் சார். ரொம்ப எக்ஸலண்ட் செஷன் சார். கோபம் நெருப்பு மாதிரி வச்சுக்கணும், ஃபயர் மாதிரி வச்சுக்கணும். ஆனா ஃபயர் காண்பிக்க கூடாது. நான் கோவக்காரன் தெரியணும் மற்றவனுக்கு, ஆனா கோவப்படக்கூடாது. இதுதான் அணுகுமுறை, அருமையான அணுகுமுறை. To be frankly, I am a short-tempered man as long as I was working in government office. குடும்பத்துல அப்படியெல்லாம் பெரிய கோபம் வராது. சரி, குடும்பத்தில் காட்ட முடியாத கோபம் தான் ஆபீஸ்ல காணிச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. இல்லை ஓகே, ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் மை சர்வீஸ் டிஸ்பிளேஸ்ட் ஆங்கர்னு சொல்லுவோம், மிஸ்பிளேஸ்ட் ஆங்கர்னு சொல்லுவோம். இருக்கு, அப்படி இருக்கும். ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் மை கேரியர் till the retirement, I had to get voluntary retirement because of my short temper. மைக் சார் உங்க மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே. ஆரம்பத்துல இருந்தே சர்வீஸ்ல நுழைஞ்சதுல இருந்தே some kind of injustice I felt, some kind of fair treatment இல்லைன்றது பொண்ணு, some kind of yelling at me எனக்கு தெரிஞ்சது. ஒருத்தர் என்ன கத்துனாங்கன்னா திருப்பி நான் கத்துவேன். அந்த ரோட்ல பைக்ல போறப்ப ஒருத்தர் பின்னாடி ஐயோ வழி விட்டு போய் எங்க யோசனை பண்ணிட்டு போறேன்னா அவனை திருப்பி குறைச்சி அவனை துரத்தின்னு போய் அவனை இந்த மாதிரி அந்த ஷார்ட் டெம்பர்ட் மேன் ஆஃபீஸ்ல பிகாஸ் ஆஃப் மை ஷார்ட் டெம்பர்ட் ஐ லாஸ்ட் 2 or 3 years இன்க்ரிமெண்ட். பிகினிங்ல வீட்டு லோன் கொடுத்துட்டாங்க, கட்டிட்டே இருக்கேன். அடுத்த லோனுக்கு பட்ஜெட்ல ப்ரொவிஷன் இல்லைட்டாங்க. நான் உரிமையோட கேட்கறேன், ஹவ் கேன் யூ ஸ்டாப் பட்ஜெட் ப்ரொவிஷன்ல? கண்டினியூஸ் ப்ராஜெக்ட் இது, இதுக்கு பட்ஜெட் சொல்ல முடியாது. புதுசா வரவங்களுக்கு கொடுக்காதீங்க, எனக்கு கொடுத்து ஆரம்பிச்சிட்டீங்க, பாதியில் நிப்பாட்டாதீங்க. இஎம்ஐயும் கட்டணும், வாடகையும் கட்ட முடியாதுன்னு சண்டை போட்டு ஐஏஎஸ் அதிகாரி என்ன கோச்சிக்கிட்டாங்க. அதுக்காக வேற பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. ஆஃபீஸில் என்ன 300 பேருக்கு நல்லபடியா ஒரு சாங்ஷன் பண்ணியிருப்பேன். புதுசா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாரு, யுவர் வேஸ்ட் அப்படின்னாரு. 300 பேருக்கு சாங்ஷன் பண்ணல வேஸ்ட்னாரு. அப்போ முன்னாடி இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வேஸ்ட் சார் என்ன, முன்னாடி எனக்கு பர்மிட் பண்ண ஃபைனான்ஷியல் அட்வைசர்லாம் வேஸ்ட் ஆன, யூஆர் டாக்கிங் டூ மச்னார். பின்ன எப்படி சார், ஹவு கேன் யூ சேவ் வேஸ்ட் ஆன் மீன்னு? இவ்வளவு சாங்ஷன் பண்ணியிருக்கேன், இத்தனை கோடி சாங்ஷன் பண்ணியிருக்கேன், என்ன வேஸ்ட் சொல்லலாமா அப்படின்னு. யூ கேன் கெட் அவுட் அப்படின்னாரு. ஆஃபீஸ் விட்டு வெட்டியாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. 2 வருஷம் சஃபர் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் மை ஷார்ட் டேர்ம். அவர் சொன்னது பொறுத்துட்டு போயிருக்கலாம். முடியறது இல்லை எனக்கு. யாராவது ஹெல்ப் பண்ணாலும் திருப்பி அதே வேகத்துல ஹெல்ப் பண்ண எதிர்த்து எனக்கு யாராவது என்ன கத்துனாலும் அதே வேகத்துல திருப்பி நான் கத்துவேன். ஸோ அதனுடைய பலன் நிறைய இருந்திருக்கு. வெரி எக்ஸலண்ட் செஷன். பீயிங் ஷார்ட் டெம்பர்ட், ஐ ஹேட் சம் ஃபைனான்ஷியல் கேரியர்ல ப்ரொமோஷனல் லாஸ், இன்க்ரிமெண்டல் லாஸ் எல்லாம் இருந்திருக்கு. குட் செஷன் சார். கடைசியில் சொன்ன மாதிரி பஞ்சு மாதிரி நெருப்பு மாதிரி இருக்கணும், நெருப்பா காணிக்க கூடாது. குட். தேங்க்யூ. எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, அடுத்தது யார் பேசுறீங்க? வாங்க சார், கோபால் ரத்தன் சார் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பத்தி நல்லா சிறப்பா பேசினார் சார். ஏற்கனவே அது ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்தது. ஏற்கனவே சார் இது ஒரு தடவை பேசியிருக்காரு. முக்கியமா இதுல நான் அப்சர்வ் பண்ண பாயிண்ட்ல வந்து இந்த அறச்சீற்றம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தை ரொம்ப சிறப்பான வார்த்தை. இதை நான் வந்து இதுவரையிலும் பயன்படுத்தல. இந்த வார்த்தையை நல்ல ஒரு தேர்ந்த ஒரு வார்த்தை இது. இந்த அறச்சீற்றம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள். அதே மாதிரி இந்த சில்வர் மெடல் வந்து அன்ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறோம், தேர்ட் ரேங்க் வாங்குறோம், அது ஹாப்பினஸ் வேற. செகண்டா இருக்கிறவங்க தான் வந்து அன்ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிட்டேன் சார். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்த ஆங்கர்ல இரிட்டேஷன், அனாய், ஸ்கேட், ஃப்ரஸ்ட்ரேஷன், எக்ஸாஸ்ட், பிட்டர்னஸ் அப்படின்ற ஒரு ஸ்கேலிங் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆங்கர் இஸ் அன் எனர்ஜி அப்படின்னீங்க. அது உண்மையான உண்மை. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். நன்றி ஸ்டீஃபன் சார். நன்றி ராமு சார். தேங்க்யூ எம்ஐஎம். நன்றி சார், நன்றி சார், நன்றி. வாங்க செல்வகுமார் சார், வாங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ரொம்ப கோவம் சார் இப்போ. என்னன்னா ஒரே டைம்ல இவ்வளவும் சொன்னீங்கன்னா, நாங்க எங்ககிட்ட இருக்கிறது ஒரு சின்ன மூளை சார். அதுல போய் இவ்வளோ வந்து ரொம்ப கோவப்படுத்திட்டீங்க சார் எங்கள. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா அவரு கோபால் ரத்னம் சார் சொன்ன மாதிரி தான். அந்த 3rd பிளேஸ் ஏன்னா அதுதான் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். 3rd பிளேஸ் வாங்குறவன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து என்ன நடிச்சிட்டு இருந்தானோ, அவன் தான் ரொம்ப வருத்தமா இருப்பான்னு. ஆனா அவன் வந்து சந்தோஷமா இருப்பான். செகண்ட்ல இருக்கிறவன் வந்து வருத்தப்படுவான்றது ஒரு புது கான்செப்ட் வந்து இது ஆக்சுவலா லைஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட் சார் இது. ஸோ இது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். பட் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எவ்ரி டைம் ஏதாவது ஒண்ணு நாங்க கத்துக்கினே இருக்கிற மாரியா இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, புது புது விதமா வந்து எங்க பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து எங்களெல்லாம் ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. "ஏய் நீங்க இன்னைக்கு இத கத்துக்கிட்டீங்களா? இல்ல, இல்ல. ஓகே. நாளைக்கு அத கத்துக்குங்க. அத கத்துக்கிட்டீங்களா? இல்ல, இல்ல. நீங்க திரும்ப இத கத்துக்குங்க." எவ்வளோதான் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கொஞ்சம் முன்னமே இதுலலாம் சேர்ந்திருந்தோம்னா, இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஹெல்த்தியா வந்து கோவப்பட்டுருப்போம் சார். பட் இப்போ வந்து என்ன பண்றது? எல்லாம் கோவப்பட்டெல்லாம் முடிச்சாச்சு. எனவே இருந்தாலும் வந்து சந்தோஷமா கோவப்படுவோமே! அதனால தான் உங்க மேல கோவப்பட்டுக்கணும் சார். எனிவே தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். ரொம்ப அருமையான செஷன் சார் இது. அதே நேரத்தில நீங்க சொன்ன ஒரு விஷயம் மட்டும் வந்து இந்த கோவத்த கண்டுபிடி அன்ரெகுலேட்டட் ஹேங்கர் அது எப்படி சார் அத கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஏதாவது ஒரு டூல் எதுனா இருக்கா சார்? அதான் சொன்ன செயலி நீங்க. உடம்பு சிஸ்டம் காமிக்கும். அதுதான் சொன்ன செயலிய. செஞ்சிருந்தா கிடைச்சிருக்கும். செய்திருந்தாவா? செய்யறதுக்கு தான் கேட்டேன். வீட்ல கோவப்பட்டாங்க. உடல் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். பல்ஸ், ஓஹோ! பிரீதிங், என்ன வேர்க்கிறது, நடுங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சிம்டம் கொடுக்கும். அப்பவே நீங்க கண்டுபிடிச்சணும். ஏன்னா முதல்ல ஃபீலிங்கும் பிசியாலஜியும் அப்புறம் தான் சைக்காலஜி. ஓ! இல்ல சார். அந்த மாரி வந்த உடனே இன்னும் கோவம் ஜாஸ்தி தான் சார் வருது. அது எப்படி சார் வந்து நீங்க சொல்றது ஈஸியா இருக்கு. பட் அது நான் மட்டும் இல்ல. இப்ப எல்லாருக்குமே அதே ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். சொல்லும்பொழுது ஈஸியா தான் இருக்கு. பட் ஆனா அத வந்து ஹேண்டில் பண்ணும்போது, அந்த நேரம் வந்து எக்ஸ்ட்ரீமா ஆயிடுது சார் அது. இனியும் உங்ககிட்ட தனியா ஃபோன்ல கேட்டுக்கணும் போல இருக்கு. ஓகே, ஓகே. எல்லாரும் பேசிட்டோம் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். இல்ல கேட்டாலும் ஒண்ணும் மாற போறதில்ல. அது வேற விஷயம். அட்லீஸ்ட் கேட்டோம்னாவது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு நாள்ல யாருக்கோ கோவம் வந்துருச்சு போல இருக்கு. சொன்னாங்க. யாரோ ஏதோ சொன்னாங்க. அதான் யாரோ கோவப்பட்டாங்க. இப்பதான் செல்வகுமார் கோவம் ஜாஸ்தி கோவம் வரும்னு இந்து சொல்றாங்க. மேடமா ரைட். மேடம் எவ்வளவு ரியாக்ஷன்ல இருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்ப ஆக்ஷன்ல ரியாக்ஷன்ல இருக்காங்க. ரைட். ஓகே. அதாவது ஒரு நாள்ல எல்லாம் மாறிடாது சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறிடாது. வாங்க சார் சத்யநாராயணன் சார். ராமு சார் எக்ஸலண்ட் ஆன் தி கோவம் ஆர் ஆங்கர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க அந்த டோட்டல் கான்சியஸ்னஸ் அண்ட் இன்க்ரீஸ் வாய்ஸ் அது என்னன்னா எனக்கு என்னன்னா ஃபிளாஷ்பேக். கல்லூரியில வந்து நான் வகுப்புல வந்து இருக்கும்போது கிளாஸ் எடுக்கும்போது மாணவர்கள் என்ன பண்ணா ஒரு 2 பையன் தூங்குவான், 2 பேர் பேசிட்டே இருப்பான். அப்ப என்ன பண்ணா என்னுடைய கான்சியஸ் என்ன பண்ணா, தம்பி தூங்காத, கிளாஸ்ல பேசாத அப்படின்னா முடியாது. அப்ப என்ன பண்ணுவேன்னா, ஏய் யாரா தூங்குறது எந்திரம்
கெட் அவுட் அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் வந்து ஒய் ஆர் யூ ஜஸ்ட் டாக்கிங் சைலண்ட் கெட் அவுட் அப்படின்னு தான் அந்த ரியாக்ஷன். ஆனா அது என்ன கண்டுபிடிக்குன்னா அந்த பையன்கிட்ட எந்த எமோஷன் இருக்காது. அதனுடைய என்னன்னா அந்த இம்பாக்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. அப்போ வந்து கிளாஸ்ல வந்து சைலண்ட், ஆனா வெளியே போய் சொல்லுவான் அந்த எம்சிஎஸ் வந்தா படுபாவிடா எப்படி எல்லாம் என்ன பை வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டீ கடையில உட்காந்து சொல்லுவான். அந்த டீ கடைக்காரர் சொல்லுவான், சார் என்ன சார் அப்படியே பேசுவாங்க. வாத்தியார் ஸ்டூடெண்ட் தான் இருக்கிற ரிலேஷன்ஷிப். இன்னொரு இது அதே மாதிரி தான் சார். அந்த ப்ராக் கிளாஸ்ல போகும்போது என்ன ஒன்னா ரொம்ப கோவம் வரும். எப்படின்னா அந்த ரெக்கார்ட் ஷீட் எடுத்து விட மாட்டான், பென்சில் எடுத்து விட மாட்டான். எங்க விலங்குல டிசெக்ஷன் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் இருக்கும், ஆனா த்ரூ புட் இருக்கும். நான் என்ன பண்ண அந்த கோவத்துல you won't believe, நான் வந்து கடைசி கடாய்ப்பேன். அந்த ஜன்னல்ல இருந்து வெளியே வந்து தூக்கி போடுவேன். இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. அது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்க்ரீஸ்டு அந்த கான்சியஸ் இருந்தாலும் அந்த இன்க்ரீஸ்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மூணாவது சார் ஆசை. இந்த நீங்க சொன்னீங்களா ஜெயில பாத்தீங்கன்னா திருடங்கள்லாம் வந்து நிறைய கொலை பண்ணி, நான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் எம்எஸ்சி படிக்கும்போது 1974 என்னுடைய கிளாஸ்மேட் மல்லிகா ராணி அவங்க அப்பா வந்து ஜெயிலர், மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில இருந்தோம். நான் அவங்க வீட்டுக்கு போகும்போதுன்னா நிறைய எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் கைதி தான், ஆயில் கைதி எல்லாம் உள்ள வந்து எல்லாமே சமையல் எல்லாம் வருவாங்க. டெய்லர், அப்ப டெய்லர் என்னை வந்து முட்டி போட்டு, தம்பி இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், நான் வந்து ஒரு டெய்லர் இந்த கோவத்துல என்ன பண்ணேன்னா என்னுடைய சிசர்ஸ் இருக்கு இல்லையா கத்திரிக்கோள் அது வச்சு குத்திட்டானே சார். ஆனா குத்திட்டு அந்த 1 செகண்ட்ல நான் குத்திட்டு ஜெயில இருக்கிறேன், கிட்டத்தட்ட 7 வருஷமா இருக்கிறேன், நான் வெளியே போக விரும்பல. ரியலைஸ்ட் நீங்க சொன்ன மாதிரியே அந்த கோவல வந்து என்ன பண்ண குத்திட்டு திருப்பி வந்து அனலைஸ் பண்றான் ஏன் வந்து கோவம். நம்ம சார் கடைசியா ஒரே ஒரு மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க அந்த சிக்னல் பத்தி சொன்னீங்க இல்லையா லால, ஆக்சுவலா நீங்க இந்தியன் லால பாத்தீங்கன்னா கிரீன் சிக்னல் இந்தியன் லா அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிராபிக் ரெகுலேஷன் வேர் a green light authorizes driver to proceed safely. அதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கிரீன் சிக்னலுக்கு விளக்கம் கொடுத்துறாங்க லால கான்ஸ்டிடியூஷன்ல. ஆக்சுவல் ரேட்டிங்ல இதுக்கும் வந்து விளக்கம் கொடுத்துறாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். தேங்க்யூ. போகலைன்னா என்ன பண்ணுவாங்க சட்டப்படி? போகல கிரீன் லைட்ல போகலைன்னா சட்டப்படி என்ன பண்ணுவாங்க? அதான் நம்ம டாபிக் தான் லா தான் கேட்கணும். நான் அதைத்தான் சொன்னேன். நான் ரெட் லைட்ல போனீங்கன்னா சட்டப்படி உங்க மேல குற்றம் ஃபைல் பண்ணலாம். கிரீன் லைட் போகலைன்னா ஒரு ஃபைலும் பண்ண முடியாது. ஆனா லா சேஸ் authorizes you to go. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரைட். தேங்க் யூ. எக்ஸலென்ட். compel you to go. சரி. தேங்க் யூ சார். தேங்க் யூ. வாங்க காயத்ரி. வணக்கம் சார். சாரி சார், கொஞ்சம் நான் சீக்கிரம் போறேன், அதனாலதான். பரவாயில்ல. சாரி. தேங்க்யூ சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஆத்தரைஸ்டாக படிச்சுட்டு அதை பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அறிவியல் பூர்வமாகவும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். என்னோட இதில் நான் சொல்லணுன்னா, கோபம் எனக்கு முதல்ல எதுக்கு வரும் அப்படின்னா, தப்பு செஞ்சால் எல்லாருக்கும் கோவம் வரும், அது வந்து காமன். எனக்கு வந்து நாட்டுப்பற்று, நாட்டை தப்பாக சொல்கிறவங்கள விட நாட்டுப்பற்றே இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ கோவம் வரும். ரௌத்ரம் பழகுன்னு வந்துட்டு பாரதியாரே சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம எல்லாருமே கோபம் அப்படின்றத ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம். அது நம்மனா பொதுவா அப்படிதான் ஒரு பார்வை இப்ப நம்ம இப்பெல்லாம் வந்து அப்படிதான் அது அதிகமாயிட்டு இருக்கு. அந்த காலத்துல நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கலாம், அதனால சொல்லியிருக்கலாமோ என்னமோ. இப்ப வந்து கோவப்படுறது அப்படின்றது வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தமிழ் மொழியை வந்து இழிவா நினைக்கும் போது, தப்பா நினைக்கும் போது, நேத்து கூட ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை அழகா தமிழ் பேசுது. அந்த குழந்தை சொல்லுதுங்க சார், தமிழ் பிடிச்சிருக்கு, எனக்கு தமிழ் பிடிக்கும், நீ எப்படிடா தமிழ் பேசுற இவ்வளோ அழகான்னு கேட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை விட்டு 1 மணி நேரம் அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேச சொல்றாங்க. அவனை தமிழ் இந்த அளவுக்கு பேசாத, இங்கிலீஷ் பேசு அப்படின்றாங்க. அந்த குழந்தை ஸ்கூல்ல இங்கிலீஷ் தான் பேசுது, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுது, நல்ல இங்கிலீஷ்ல. ஏன்னா குழந்தையில இருந்தே படிக்குது. இருந்தாலும் இந்த பக்கம் இப்ப நம்மள மாதிரியே நம்ம எப்படி தமிழ் நல்லா பேசுவோமோ, இங்கிலீஷ் தொழில் துறையா பேசுவோமோ அப்படி பேசுது. ஆனா இவங்க வந்து அப்படி பண்றாங்கன்னா இவங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்கு. ஏன்னா மத்தவங்க குழந்தைங்க எல்லாம் அரைகுறை தமிழ் பேசும்போது, இந்த குழந்தை நல்லா தமிழ் பேசும்போது ஏதோ ஒரு விதத்துல அவங்க தாக்கப்படுறாங்க. அந்த அழுத்தம்னால அந்த பையனுக்கு இது பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சார், தேவையான கோவம், இம்பேஷன்ஸ் கோவம், ஈகோ கோவம் தான் நான் பிரிப்பேன். ஏன்னா தேவையான கோவம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எது மேலே கோவமோ அது மேலே தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை மேலே கோவம்னா அந்த பிரச்சனை மேலே தான் இருக்கும். ஸோ அந்த பர்சன் கிட்ட என்னால் திரும்ப பேச முடியும். ஏன்னா இது அவங்களோட புரிதல்.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வீட்லயே கூட அது நிறைய பேருக்கு நடக்கும். இப்போ கோவம் அப்படின்னா, அந்த அந்த ஆள் மேல கோவம்னா, அந்த ஆள் மேல மட்டும் தான் கோவம் இருக்கணும். யார்கிட்ட பார்த்தாலும் கோவம் காமிக்கக்கூடாது. ஸோ அது வந்து எனக்கு இம்பேஷன்ஸ் கோவமா, இல்ல ஈகோ கோவமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, ஒரு ஒரு புரிதலோட ஒரு நேர்மையான விஷயத்துக்கு, சரியான விஷயத்துக்கு நம்ம கோவப்பட்டோம்னா, அவங்கள தாண்டி நம்ம வேற யார்ட்டயும் கோவப்பட மாட்டோம். அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது நிறைய வீட்ல வந்து அந்த மாரி குழந்தைங்கள அது பாதிக்கும். அந்த மாரி இருக்கும்போது, அப்படின்றது என்னோட ஒரு விஷயம். அப்புறம் வந்து சார் அமெரிக்கன்ஸ் மேடமும் சொன்னாங்க. ரொம்ப பொறுமையா இருப்பாய்ங்க சார். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா, 1 1/2 மணி நேரம் பேசுவாங்க. ஒரு டவுட் கேட்டுட்டீங்கன்னா. எனக்கே வந்து அது ஆக்சுவலா சம்டைம்ஸ் தவறா கூட அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் கேட்டா தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். நம்ம அடுத்தது சொன்னா தான். அதுக்கே இடம் குடுக்காம பேசிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பா. அவ்வளோ பொறுமை இருக்கும். நம்மளுக்கு பொறுமை இருக்காது. ஆனா, இந்த ரோட்ல மட்டும் பொறுமையே இருக்காது. அ ஏன் லேடீஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும். ஜென்ஸ்லாம் பரவால்ல சார் உண்மையிலேயே. ஜென்ஸ் கூட பரவால்ல. நான் பார்த்த வரைக்கும் லேடீஸு ரேஷ் டிரைவா இருக்கட்டும், அந்த பொறுமை இல்லாம ஹார்ன் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ரொம்ப கோவப்பட்டு சைட்ல பார்க்கிறதா இருக்கட்டும், இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பொறுமையே இருக்காது. டிரைவிங் பண்ணும்போது. நான் யோசிப்பேன், ஏன் மத்ததுல இவ்வளவோ பொறுமையா இருக்காங்க, இதுல வந்து இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு. அந்த மாரி நான் பார்த்திருக்கேன். ஆ அதுதான் அதே மாரி தேவையான கோவம்ங்கிறது இருக்கணும் சார். அது வந்து நெறைய பேர் வந்து கெட்ட வார்த்தையா, இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா, அத நான் தண்டிக்கிறேன், இல்ல ஆலோசனை சொல்றேன்னா, அதுவே இப்ப கோவமா நெனச்சுக்கிறாங்க எல்லாரும். ஏன் கோவப்படுற? ஏன் கோவப்படுறேங்கிறாங்க. இது கோவம் இல்ல. நான் ஒரு ஃப்ரெண்டு அப்டின்னா, அத நான் எடுத்து சொல்லணும் தவறுங்கும்போது. எனக்கும் அதேதான். எனக்கும் எடுத்து சொல்லணும். ஆனா, சொன்னா சண்டையா நெனைப்பாங்க. சொன்னா இதா நெனைப்பாங்கன்னு அது ஒதுங்கி ஒதுங்கி போறது. அது அந்த கோவங்கிறது மேல அவ்ளோ அவர்ஷன் இருக்கறனால எல்லாரும் இப்போ வந்து அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் கோவம் இருக்கணும். கோவமும் மருந்து மாரி அளவுக்கு தான் இருக்கணும். அப்படின்றது என்னோட இது. நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச் காயத்ரி. இப்போ 2 பாயிண்ட் அவங்க காயத்ரி சொன்னதுல ஒரு பாயிண்ட் வந்து அந்த குழந்தை அழகா தமிழ் பேசுதுன்னு சொல்றாங்க. அப்பா அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளை நல்லா பேசினா நல்லா இருக்கும்னுட்டு வளர்த்தாங்கன்னா, என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க, அதனால நம்ம குழந்தை இங்கிலீஷ் தான் பேசணும்னு சொன்னாங்கன்னா, அது அந்த பொட்டென்ஷியல் சொல்லும் இல்லையா, அந்த ஆற்றல் குழந்தைக்குள்ள இருக்குது. அது என்ன ஆயிடும், கருகி போயிடும், அப்படியே கசங்கி போயிடும், வாடி போயிடும், வதங்கி போயிடும். அதை வளர்க்கணும் ஒரு பாயிண்ட். 2வது அவங்க காயத்ரி சொன்னதோட அடிவற்றி சொல்றதுல, இப்ப நான் புது வீடு கட்டியிருக்கிறோம், 5 மாடி வீடு. இந்த லிஃப்ட்ல ஏறின உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கதவை சாத்துறதுக்கு இன்னொரு பட்டன் இருக்குது, அது போட்டா உடனே கதவை சாத்திடும். 5 செகண்ட் கழிச்சு அதுவே சாத்திக்கு போகுது. அந்த 5 செகண்ட் ஒருத்தர் கூட நான் பார்த்துருக்கிறேன், ஒரு ஆளு கூட அது எந்த ஃப்ளோர், 3வது ஃப்ளோர், 5வது ஃப்ளோர், 4வது ஃப்ளோர், அது தட்ட வேண்டியது டோர் க்ளோஸ் பண்ணு. இந்த 5 செகண்ட்ல என்னடா பண்ற, இந்தியா வளரவே இல்லையாடா, இவ்வளவு வேகமாக ஏன்டா வேலை பார்க்குறீங்க, கொஞ்சம் பொறுமையா போனா என்ன. நான் கேட்கறது, சரி நீ 5 செகண்ட் வேணாம்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒருத்தன் பட்டன் அழுத்திட்டான், செகண்ட் ஃப்ளோர்ல ஒருத்தன் அழுத்திட்டான், தேர்ட் ஃப்ளோர்ல ஒருத்தன் அழுத்திட்டான், 4th ஃப்ளோர்ல ஒருத்தன் அழுத்திட்டான். எப்படியும் ஒரு நிமிஷம் ஆகும். அது நிற்கும், 5 செகண்டுக்கு திறக்கும், அப்புறமா ஒரு ஆள் வருவான், அப்புறமா ஒரு ஆள் போவான், அப்புறம் திருப்பி கதை சாத்தம். இப்போ உனக்கு 2 நிமிஷம் போச்சா இல்லையா 5 ஃப்ளோர்ல? 5 செகண்ட் நின்னா என்ன? அவ்வளவு பேரும் அவன் பட்டன் அழுத்த வேண்டியது டோர் க்ளோஸ். நான் ஒரு நாளும் க்ளோஸ் பண்றது இல்லை. நாங்கள் அப்படி ஓடி இந்தியாவை நாங்கள் முன்னேற்றம் எனக்கு தெரியல, இந்தியா இதே ஸ்பீட்ல போட்டோம், நான் மெதுவாகவே போய்க்கிறேன்பா. நான் ஒரு நாள் நிறுத்துறது இல்லை. நான் பார்க்குற இடத்துல யார் யாரெல்லாம் பட்டன் எடுத்துறாங்களோ அவங்கள கேட்டுறேன், இப்போ அழுத்தி இன்னத்தை சேவ் பண்ண நீ. சார் நீங்க கோவத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க, நாங்கெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? இவரே மாஸ்டர், நாங்க வந்து அப்படி கிடையாதுல்ல சார். இது நீங்க சொல்லும் போது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் ஆன, இது நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வர்றது, கோபம் வர்றது. இப்போ வந்து அவசரமா நம்ம போறோம், டைம் ஆயிடுச்சு, இது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் சிக்னல்ல. ஆனா வீட்டுக்கு போய் நம்ம ஒன்றும் பண்ணாம உட்காந்துருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களும் அந்த சிக்னல்ல டென்ஷன் ஆவாங்க பாருங்களேன். அவங்க டென்ஷன் ஆகுறதுனால அந்த சிக்னல் விழ போறது இல்ல. நான் என்ன சொல்றேன், இப்போ கார்ல இருக்கவங்களா அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பேசுங்க. இல்ல நல்ல நினைவுகள் இருக்கும், இல்ல ஏதாவது ஞாபகப்படுத்திக்கணும். அந்த அந்த நேரத்தை நம்ம எப்படி வேணா நம்ம பயன்படுத்தலாம். டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லல, டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு. ஆனா அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க சார். இப்போ எல்லாரோட இதுவும் பார்த்தீங்கன்னா, சிக்னல் இதாயிடும் நம்ம போயிடணும், சிக்னல் இதாயிடும் போயிடணும், சிக்னல் இதாவது போயிடணும். ஆனா வீட்டில் போய் உட்காந்து கிடப்போம், டிவி பார்ப்பாங்க, படம் பார்க்குறவங்க. அதுதான் எனக்கு இதா இருக்கு. அவசரமா இருந்தா கூட பரவாயில்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. காயத்ரி, ஒரு விஷயம் சொன்னீங்க, நீங்க கோபம் வந்து யார்கிட்ட பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்றது ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல.
கேக்குதா? எஸ் சார். எஸ் அதுக்கு சார். வந்து ஒரு அரிஸ்டாட்டில் ஒரு கோட் கொடுப்பாரு. anyone can be anger, that is easy, but On to one. be anger with the right person to the right degree at the right time for the right purpose and in the right way, that is not easy. இந்த ஓகே சார். கோட்டை தான் டேனியல் கோல்மேன் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல கோட் பண்ணியிருப்பார். இது ஓகே வந்து சார். மனப்பாடமா நம்ம வச்சுக்கணும்னா, எதுக்காக கோவப்படுறோம், யாருகிட்ட ம் கோவப்படுறோம், அந்த பர்சன் கிட்ட தான் கோவப்படுறோமா. ம் நம்ம கோவப்படுறது வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு பிள்ளைங்க கிட்ட போய் கோவப்படுவோம், ம் கரெக்ட். பிள்ளைங்க கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்காரர்கிட்ட கோவப்படுவோம். ஆ புரியுதா? அப்போ அது வந்து தப்பு. அது ரெண்டாவது, சின்ன கோவத்துக்கு பெருசா கோவப்படும், பெரிய கோவத்துக்கு ரொம்ப சின்னதா கோவப்படும். எஸ் இதை சார். ரியலைஸ் பண்ணி இந்த கோட்டை ஞாபகம் வச்சுக்கணும்னா, நாம கோவப்படுறது எந்த விதத்துல கோவப்படுறோன்றது அழகா இருக்கும். அரிஸ்டாட்டிலோட கோட் இது, நான் போடுறேன், பாத்துக்கங்க குரூப்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னும் ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன். ஒரு சோஷியல் சர்க்கிளில் 200 பேர் மீட்டிங்கு டாஜில். அதில் நான் சொன்னேன், எல்லாரும் ஆஃபீஸுக்கு போகிறோம் காலையில். ஆனால் நான் சொன்னது 20 வருஷத்துக்கு முன்னால். ஆல் ஆஃப் அஸ் கோ டு ஆஃபீஸ் இன் த மார்னிங், 2 of us ஆர் நாட் கமிங் பேக். ஏன்னா ரோடு ஆக்சிடென்ட்ல 500 பேர் இறந்து போகிறாங்க. 250 ஒர்க்கிங் டே, 500 பேர் மேலே இறந்து போகிறாங்க ரோடு ஆக்சிடென்ட்ல. ஆல் ஆஃப் அஸ் கோ டு ஆஃபீஸ் இன் த மார்னிங், 2 of us ஆர் நாட் கமிங் பேக், லெட் இட் நாட் பி யூ அப்படின்னு நான் இது ஒரு கொட்டேஷன் தான் அந்த கேபினட் மீட்டிங்ல சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதை ஒரு பெருசா நாங்கள் வால் போஸ்டர் கிரியேட் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு, ரிசர்வ் பேங்க் அண்டர் பிரிட்ஜ் ஒன்றுக்கு இல்லையா நேர் எதிரில் சென்னையில், அந்த இடத்துல இந்த போர்டு ஃபுல்லாக ஒரு 30 அடிக்கு 20 அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹியூஜ் போர்டு வச்சு இந்த மெசேஜ் எழுதி வச்சிருந்தாங்க. என் பேர் போடல, தட்ஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. ஆனால் மெசேஜ் கொடுத்ததுனால இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரிசர்வ் பேங்க் ஹாஸ்டல்லே எழுதி வச்சிருந்தாங்க. சூப்பர், தேங்க்யூ. நாங்க அடுத்து யார் பேசுறது? அடுத்து யார்? வாங்க சார், வாங்க. சக்கரவர்த்தி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. ராமு சார், இன்னைக்கு நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்து. நம்ம தமிழையே நீங்க பேசு. நம்ம தமிழே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆறுவது சினம், சினம் தவிர ஆறுவது சினம், சிறுவன் நீ சினம் தவிர மூர்க்கனும் முன்கோபி ஒண்ணு அப்படிலாம் வந்துட்டு, முன்கோபி வந்து மூடன். அந்த கோபத்துல வந்து நிறைய பெரியவங்க நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நாம அதுல எல்லாருக்கும் உள்ள அறச்சீற்றம் சொன்னார் இல்லைங்களா இவரு, அது மாதிரி அப்படி இருந்தா நல்லது. ஆனா நம்ம தொட்டதுக்கெல்லாம் கோபம் வருது. என்னை பொறுத்த வரையிலும் கோபத்தினால இழந்தது நிறைய ஏராளம். அது காலங்கடந்து இப்போ யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம அந்த காலத்துல வந்து சின்னதுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும். அதனால லாஸ் நிறைய இதாகி போச்சு. இப்படிப்பட்ட உங்களை மாதிரி நடத்துற இந்த செஷன்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அட்லீஸ்ட் அது ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்காவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குது. ரொம்ப அருமையா இருந்தது சார். ஹெல்த்தி ஆங்கர், அன்ஹெல்த்தி ஆங்கர்லாம் பத்தி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க, அது உண்மையா சரியான்றது நீங்க விளக்கணும். வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு கோபம் கொஞ்சம் கம்மி, நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொல்லுங்க ஒண்ணு. செகண்ட் வந்துட்டு, அதிகமா காரமும் உப்பும் சேர்த்துக்கிறவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா வரும், சுரியிலும் கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் வந்துட்டு அந்த ரியலா அந்த எமோஷனோட அட்டாச்சா இருந்தாலும் தெரியல. அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த கோபம் வந்துடுது. சிலர் சொல்றாங்க மெடிடேஷன் பண்ணிட்டே வந்தாங்க, ரெகுலரா மெடிடேஷன் பண்ணா கோபத்தை கண்ட்ரோலுக்கு வரும்னுட்டு. அது இந்த 3 பாயிண்ட்டுக்கு மட்டும் இருந்துச்சு. சின்ன ஒன்லைன் தகவல் சொல்லிட்டு போதும். உலகத்துல மக்கள் ஒரு விஷயத்துக்கு கூட சொல்றேன். பேரு நான் வெஜிடேரியன்ஸ். அவங்கவுங்க அமைதியா இருக்கிறவங்க என்ன இருக்கிறாங்க, கோவப்படுறவங்க கோவப்பட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதா? இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த காரம் சாப்பிட்டா, மசாலா சாப்பிட்டா, எண்ணெய் சாப்பிட்டா, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லா விதமான கேரக்டரும் எல்லாத்தையும் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அதுக்காக நீங்க காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் தயிர் சாதம் சாப்பிட்றவங்க எல்லாம் ரொம்ப யோக்கியமெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. புரியுதா? அவன் ருத்ராட்சர கோட்டையை போட்டு கொலை பண்றானுங்கலாம் இருக்கிறாங்க. அது தனி கதை.
அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க இயல்பா எது உங்களுக்கு பிடிக்குதோ சாப்பிடுங்க. காரம் பிடிச்சா காரம் சாப்பிடுங்க, இனிப்பு பிடிச்சா இனிப்பு சாப்பிடுங்க, உப்பு பிடிச்சா உப்பு சாப்பிடுங்க, புளி பிடிச்சா புளி சாப்பிடுங்க. இது சாப்பிட்டா சரியா போயிடும்னா அது ரிமூவ் பண்ணிட்டு உலகம் பூரா மாத்திரலாம்ல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அறுசுவை உணவுன்னு சொல்றோம். எல்லாமும் இருக்குத்தான் வேணும். கசப்பும் இருக்குத்தான் வேணும், காரமும் இருக்குத்தான் வேணும். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. உங்க பண்பு வேற, சாப்பாடு உங்க பண்பு மாத்துதுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கல. உலகம் பூரா எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறாங்க. இயல்பா கோவப்படுறவங்க கோவப்பட்டு தான் இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறவங்க அமைதியா தான் இருக்கிறாங்க. அமைதியா இருக்கிற ஆளுக்கு இதை சாப்பிட்டா மாறிடுவாங்க, இல்ல கோவப்படுற ஆளு அதை சாப்பிட்டா மாறிடுவாங்க. நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பண்பு வேற, சாப்பாடு வேற. அப்புறம் வேற என்ன? மூணாவது கேள்வி என்ன கேட்டீங்க? மூணாவது கேள்வி என்ன கேட்டீங்க சார்? மறந்துட்டு இந்த கடையில மறந்து போச்சு. ஓகே, அதுக்கு அடுத்து மூணாவது கேட்டேன். சொல்ல வரீங்களா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இருங்க, வசந்தி மேடம் வேற சொல்ல வரீங்களா? சார், நான் நிறைய அமெரிக்கன்ஸ் கூட பழகியிருக்கேன் சார். அவங்க கூட தான் நிறைய வருஷம் இருந்திருக்கேன். எல்லாரும் மீட் சாப்பிடுவாங்க. சாப்பிடாதவங்களே கிடையாது. அவங்களுக்கு மீட் இல்லாமல் வேற ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. காலையில் மீட்டு, மத்தியானம் மீட்டு, நைட்டு மீட்டு, கார்போஹைட்ரேட் கொஞ்சம் தான் எடுத்துக்குவாங்க. ஒருத்தருமே அவ்வளோ கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ நம்மளை விட அவங்க சாஃப்டாக இருக்கிறாங்க. அப்புறம் எதுனாலுமே யோசித்து பேசுவாங்க, டிக்னிஃபைடாக பேசுவாங்க, ஒரு பொலைட்டாக பேசுவாங்க. நம்மளை விட அவங்களோட பிஹேவியர் மச் பெட்டர். பேசிக் கன்சர்ன், பேசிக் எத்திகசி எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ எப்படின்னா அது வந்து உணவுனால இல்லை, அவங்களோட பழக்கம் வழக்கம்தான். ஸோ அங்கேயே அதுலேயே கோவப்படுறவங்க இருக்கிறாங்க. மார்க்குன்னு ஒருத்தர், அவர் வந்து ஆர்மியில் இருந்தார். அவர் என்னோட கிளாஸுக்கு அடுத்த, நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே டைம் தான் கிளாஸ் இருக்கும். என்னோட அடுத்த கிளாஸ் அவர் கிளாஸு. அவர் டிவியை உரைச்சிருக்காரு, டிவி ஆன் ஆகலைன்னா டிவியை அந்த இதை உரைப்பார், உடைச்சிட்டு ஓடி வருவார். ஐ கேனாட் மிஸ் ராமன், ஐ கேனாட் ஸ்டார்ட் திஸ் ஸ்டூபிட் திங், அப்படி இப்படின்லாம் பேச்சு எல்லாம் சொல்லுவார். அப்புறம் நான் போய் ஒன்றும் காமாக இருந்துட்டு, இந்த பாருங்கள் இந்த பட்டனை ஆன் பண்ணல நீங்கள், அதனால தான் அப்படி ஆச்சுன்னொன்னே கோவப்படுறவங்களும் இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கவங்களும் இருக்காங்க. இது வந்து உணவால் வரல. ஏன் நம்ம வீட்லேயே நம்ம பார்க்குறோமே, எத்தனை பேர் எவ்வளோ கோவப்படுறவங்க இருக்கிறாங்க வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு. ஸோ அதனால் நான் அதுக்கு வந்து உடன்பாடு இல்லை சார். மூணாவது கேள்வி மெடிடேஷன் பண்ணாக்கா கோபத்தை குறைக்கலான்ட்டாங்க. அது சரிதான். மைண்டை வந்து நம்ம காமா பண்ணிக்கணும், காமா இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். எதுவுமே ரீசனபிளா இருந்தா நீங்க வந்து ரீசன் அவுட் பண்ணி, இது எதுக்கு நம்ம இவ்வளவு கோவப்படுறோம், எதுக்காக அவசியமே இல்லையே, என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு விட்டேத்தியா இருக்கிற நிலைமை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமாவது நமக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறமும் நீங்க வந்து ஒன்னொன்றுத்தையும் கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா சண்டை தான் வரும். அது உணவு பழக்கத்தால வரல சார், வரல. நான் நிச்சயமா சொல்றேன். மெடிடேஷனுக்கு ஆன்சர் நன்றி சார். நன்றி சார். நன்றி. 2 ஆன்சர். ஒன்று வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா தொடர்ந்து போல ரெகுலரா பண்ணினே இருக்கணும். அதுல ஓரளவுக்கு கோபம் கட்டுப்படி ஆகும். கோவப்பட்டுட்டு நான் இன்னைக்கு மெடிடேட் பண்ண உடனே போயிடுமா சார், இது தி ஆன்சரு. ஒருவேளை மருந்து சாப்பிட்டு சரியா வரதெல்லாம் கிடையாது. புரியுதா? மெடிடேஷன் பண்ணா டெய்லி பண்ணுங்க, 20 நிமிஷம் பண்ணுங்க, 6 மாசம் பண்ணுங்க. ஒரு சர்டன் லெவல்ல உங்களுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆன்சர் மெடிடேஷன்ல கிடையாது, யோகாலையும் கிடையாது. இந்த டம்பல் சேர்த்து இப்படி 1000 வாட்டி பண்ணிட்டு ஏன் வரலன்னு கேட்டானா, டே கை கரண்டு ஊந்துறண்டா, அவ்வளவுதான் போயிருந்தா. 3 செட்டு பண்ணு காலையில, 3 செட்டு பண்ணு சாயங்காலம், 3 மாசம் பண்ணு, அப்புறம் செக்அப் பண்ணு, ஏதோ ஒன்று மாறி இருக்கும்னு சொல்றது. மெடிடேஷன் ஒவ்வொரு பீரியட் டைம் வரும். அப்புறமா கோவப்படுற போது 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த நியோ கார்டெக்ஸ் இருக்குது இல்ல, இது யோசிக்கிறதுக்கு நாம டைம் கொடுக்கணும். கார்டிசால் அட்ரினல் பம்ப் ஆகிற போது அதை நிறுத்தணும். அப்ப என்ன பண்றோம், 1 2 3, அது ஒரு 10-20 செகண்ட் ஆகுற மாதிரி மெதுவா சொன்னீங்கன்னா அப்போ இந்த நியோ கார்டெக்ஸ் டேக் ஓவர் பண்ணிடும். கார்டிசால் ஆரம்பிச்சு இல்லை தேவைப்படல போல இது நிறுத்திடு அப்படின்னு அட்ரினலுக்கு வராது. புரியுதா? அதை விட்டுட்டு எனக்கு இப்போ சக்கரபாணி சார் மேலே கோவம், 10 எண்ணம் சொன்னாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 பலாரும் ரெடி. இப்படிலாம் எண்ணக்கூடாதுரா. நன்றி சார். நன்றி. நன்றி. சக்கரபாணி சார், இப்ப நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் சில பதில்கள் சொல்றேன். ஒரு செகண்டுக்கு நம்ம பிரெயினுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ட்ரிகர் ஆகுது.
ஆனா பிரெயின் ரெகக்னைஸ் பண்றது வந்து ஒன்லி 256 டேட்டா மட்டும் தான் ரெகக்னைஸ் பண்ணுது. இந்த ரெகக்னைஸ் பண்ற டேட்டா வந்து உங்க பிரெயின்ல இருக்கிற எந்த பேட்டர்னோட கனெக்ட் ஆகுதுன்னு ஒண்ணு இருக்கு. உங்க பிரெயின்ல நாம என்ன வச்சிருக்கோம், அதுல இன்னொரு விஷயம்னா நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு மெசேஜும், அதாவது நம்ம பேசுறது, நம்ம கேட்கறது, நம்ம உள்வாங்கிறது, படிக்கிறது, எல்லா மெசேஜிலும் நாம கூடவே எமோஷனை கனெக்ட் பண்ணிட்டே ஒரு வகையான எமோஷன்ஸ் இருக்கும். நம்ம நிதானமா இருந்தா கூட ஒரு மைல்டு எமோஷன்ஸ் நம்ம கூட இருக்கும், ஜாய்ஃபுல் எமோஷன்ஸ். அது ரொம்ப கோபமா இருந்தாலும் அந்த எமோஷன்ஸை மிக்ஸ் பண்றோம். அப்போ மெசேஜஸோடவும் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. நான் இதுக்குதான் நேற்றுக்கு சொன்ன விஷயம், என்ன வார்த்தை அப்படின்றது, அந்த வார்த்தையோட உங்க மெசேஜஸோட எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க எங்க கனெக்ட் ஆகுறீங்கன்றது ஒண்ணு இருக்கு. அந்த கனெக்ஷன் உங்களுக்கு ட்ரிகரிங் எமோஷன்ஸோட நீங்க உள்ள மெசேஜை வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா எமோஷன், நெகட்டிவ் எமோஷன் வரும். நீங்க இன்னொரு விஷயமும் சொல்றேன், மெடிடேஷன். நான் மெடிடேஷன் கத்து கொடுத்தேன், மெடிடேஷன் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். மெடிடேஷன் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மெடிடேஷன்ல பிரயோஜனம் என்னன்னா, மெடிடேஷன் பண்ண ராமு சார் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் வரணும். வரப்ப உங்களுக்கு ரியலைசேஷன் வரும், நான் எதுக்காக கோவப்படுறேன், எதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்ற ரியலைசேஷன் வந்து நீங்க அந்த மெசேஜ் உள்ள கொடுத்து பிரெயின்ல ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்போ பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, ஓகே இது வந்தா இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு யுக்தியை கத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு பிறகு கோபம் வராது. ஆனா அந்த மெடிடேஷனுக்கும் இதுக்கும் கனெக்ஷன்னா, அந்த மெடிடேஷன்ல என்ன நீங்க பிரெயின்ல பண்றீங்கன்றது ஒண்ணு இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றீங்க, ஒரு 10 செகண்ட் நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கோபம் யாருன்னா பேசினாங்கன்னா ஒரு 10 செகண்ட் 1 2 3 எல்லாம் ராமு சார் சொன்னார் இல்லையா, 1 2 3 சொல்லுங்க, சைலண்டா இருங்க அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. நீங்க அந்த 10 செகண்ட் வெயிட் பண்றப்ப நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, இந்த கோபத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றது, நான் எப்படி ரியாக்ட் பண்றது, இதுக்கு நான் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணா எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் எமோஷனை நீங்க கனெக்ட் பண்ணி 10 செகண்ட்ல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த 10 செகண்ட் கழிச்சு உங்க கோவம் டபுள் ட்ரிபிள் ஆயிடுமே தவிர கூல் ஆகாது. அப்போ நீங்க கூல் ஆகணும்னா இந்த கோவத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணாததுக்கு என்ன பண்ண, அப்ப நான் என்ன செஞ்சா அதை நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த 10 செகண்ட்ல நீங்க என்ன எடுக்கிறீங்க மெசேஜ்ன்றதானே தவிர 10 செகண்ட் ரிசல்ட் கிடையாது. அந்த 10 செகண்டுக்கு ரிசல்ட் நீங்க அடுத்த ரியாக்ஷனுக்கு நீங்க உண்மையாவே ரியாக்ட் பண்ண போறீங்களா, ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்களா? ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்கன்னா நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது? அப்ப நான் அது கோவத்தோட எமோஷன்ஸோட ரெஸ்பாண்ட் பண்ணுமா, இல்ல என்ன கூல் பண்ணிட்டு நான் பதில் சொல்றது நான் கொஞ்சம் நிதானமா பேசணுமா, அந்த முடிவு எடுக்கிறீங்க பாரு. அதை வச்சுதான் நீங்க வெளியில கொடுக்குற மெசேஜ் வந்து ரெஸ்பான்சிபிளா ரியாக்ஷனான்னு வரும். அப்ப அது ரெஸ்பான்சிபிளா இருந்தது மெசேஜ் நீங்க சாந்தமா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரிகர் ஆகாது, எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஆங்கர் ட்ரிகர் ஆகாது. புரியுதா? அப்ப நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்குதே தவிர, நாம எப்படி டியூன் பண்ணி வச்சுக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்குது தவிர, அதுக்குதான் மெயின் ஆக்ஷன் நேற்று கொடுத்த ஹோம் இருக்கு, அந்த ஹோம் இருக்கு எல்லாரும் பண்ணுங்க. மகிழ்ச்சி நம்ம பேசுவோம், நிறைய பேசலாம். அடுத்தது வாங்க, யார் பேசுறது? நிறைய யார் இருக்கீங்க? வணக்கம் சார். வாங்க மேடம். வாங்க. உண்மையில எப்பவுமே உங்க பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அது வேற விஷயம். அவ்வளவு அழகாக எப்படி அப்படி ஒரு நான் ஸ்டாப்பா நீங்க அப்படி போயிட்டே இருப்பீங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு அதிசயமா எங்க சார் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எப்படி சார் இப்படி நான் ஸ்டாப்பா பேசுறாங்கன்னு சொன்னாங்க. அப்படி கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், எப்பவுமே சார் நான் ஸ்டாப்பா தான் பேசுவாங்க அப்படின்னு. அவ்வளோ அருமையான, ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிறைய பேர் இதை வியாதின்னு கூட சொல்றாங்க. கோபம் வரதே ஒரு வியாதி, அது ஒரு நோய் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனா கோபம் வந்து எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கும் இல்லைன்னுலாம் நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் கோபம் வரும், ஒரு நொடியில வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வசந்தி அம்மா சொன்னதை நான் இங்க வந்து கொஞ்சம் திரும்பியும் நான் சொல்றேன். அதாவது நிறைய கோபம் நமக்கு எதனால வரும்னா இயலாமையில தான் வரும். நான் என்ன பர்சனலா சொல்றேன், என்ன வச்சுதான் சொல்றேன். இதை நம்முடைய இயலாமையில இந்த கோபம் நிறைய வரும். வந்து நமக்கு முடியல, ஆனா இவங்க இப்படி பண்றாங்களே, ஒண்ணும் இல்ல, ஒரு நம்ம சர்வன்ட் லேடிட்ட கூட நமக்கு அப்படிதான் கோபம் வரும். நம்மளால முடியாது, அவளும் செய்ய மாட்டேங்கிறாளே அப்படிங்கறதுல அவன் மேல சில வேளையில நமக்கு கோபம் வரும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதை ஒரு நிமிடம் நம்ம நினைச்சு அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா சரியா போயிடும். வந்து கோபம் வர்றது பெருசு இல்லை, அது உடனே போயிட்டா நமக்கு நல்லது. அதே ஒரு அழுத்தமா உள்ளே வச்சிருந்து
அதை வந்து அதுதான் நோயா மாறுது. அதுதான் வேற மாதிரி மன அழுத்தங்களுக்கெல்லாம் காரணமாகுது. கோபம் வர்றது மனித இயல்பு. அப்புறம் வந்து ஐயாலாம் கேட்டாங்களா, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது இது. நான் நிறைய இன்னும் சொல்ல போனா நிறைய வெஜிடேரியன் சாப்பிட்டவங்க கோவப்பட்டு நான் பார்த்திருக்கேன். நல்லா கோவப்படுவாங்க பார்த்திருக்கிறேன். கோபத்துக்கும் ஃபுட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க சொன்னது ரொம்ப சரியான பதில் அது. அது மாதிரி மெடிடேஷனும் அப்படிதான். நம்ம அப்படி மெடிடேஷன் பண்ணோம்னா கோபம்லாம் போயிடும். ஐயா, அது ஸ்டீவன் சாரும் நீங்களும் நல்லா சொன்னீங்க. அது வந்து நம்மளை வந்து பக்குவப்படுத்தும். சரி, இப்ப அவங்க கோவப்பட்டாங்க, இது உடனே நம்ம ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு, ஆனாலும் உள்ளூர கோபம் வந்தா கூட ரியாக்ட் பண்றது எப்படி அப்படிங்கறதுல நம்ம சாந்தப்படுவோம். இது மாதிரி நிறைய வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோபம் வந்து என்ன பொறுத்தவரையில் அதுதான். அப்புறம் இன்னொன்னு நான் ஃபீல் பண்ணுவேன், எளியவர்கள்ட்ட ரொம்ப கோபம் வரும் நமக்கு. நம்மளை விட கொஞ்சம் கீழே இருக்கவங்கள்ட்ட டக்குன்னு கோபம் வந்துடும். கொஞ்சம் மேல இருக்கவங்கள்ட்ட வந்தா கூட ரொம்ப காட்டுறது இல்லை நம்ம. அது கூட நம்முடைய ஒரு ஹேபிட்டா இருக்கிறத நான் பாக்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாத்துறதுக்கு இன்னைக்கு உங்களுடைய உரை வந்து ரொம்ப அது பயனுள்ளதா இருந்தது. அதை சொல்லி ரொம்ப நன்றி. சாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவர் சொன்னதுதான் நீங்க சொல்றீங்க, செல்லெடுத்து காப்பான் சினம் காப்பான் நாள் எடுத்து காவாக்கால் என்ன. எங்க செலுத்த முடியுமோ அங்க கோவப்படாம இரு, எங்க அதிகாரியோ காட்டு. எனக்கு லைஃப் லாங்கா ஒரு மேல இருக்கு சிலர் மேல கோவம் சார். எனக்கு லைஃப் லாங்காவே 2-3 பேர் மேல அதிகாரிகள் மேல கோவம் வந்துட்டே இருக்கு. அவனை மறுபடியும் எங்கேயாவது பார்க்கணும், நான் எப்படி இருக்கேன்னு காண்பிக்கணும், நீ இப்படி எப்படி இருக்கான்னு காண்பிக்கணும். ஒரு தீராத ஒரு இருக்கு. அது உண்மைதான். நம்மளால அது சில வேளையில நமக்கு அப்படி நம்மள அந்த அளவுக்கு அவங்க வந்து புண்படுத்தி இருப்பாங்க. அது வந்து உள்ளுக்குள்ளேயே ஆறா ரணம்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது, வேற ஒண்ணும் இல்ல. என்னுடைய கேரியர் எண்ட்ல போயுமா, என்னுடைய கேரியர் எண்ட்ல ட்ரைபல் ஹில்லுக்கும் நான் இருக்கவே முடியாத உப்பு என்னது தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணா அந்த ஆள் மேல கோவம் வருமா இல்லையா? ஒரு பீரியடுக்கு அப்புறம் டிரான்ஸ்பர் பண்ண கூட ரூல் இருக்கு. என்ன பண்ணா அந்த ஆளு என்ன பண்ண முடியுதுனால அவன் கிட்ட காண்பிக்கணும். பெரிய அதிகாரியா ரிட்டையர் ஆனாரு. ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒரு நாள் பாப்பேன். அட்ரஸ் கொடுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். வேண்டாம், அவர் கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு, அவர் கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு, பெரிய அதிகாரி, அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் சேர்ந்து அவரை ஏதாவது பண்றோம் சார். யாருன்னு மட்டும் சொல்லுங்க சார். படை தளபதி வந்து ரெடி ஆயிட்டாங்க. வாழ்க்கையில நமக்கு அது மாதிரி பல பேர் தொல்லை கொடுத்துருப்பாங்க. அவங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்காது நல்லது. மறுபடியும் அவங்க எல்லாம் சந்திக்காத இருக்கிறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. அதனால அதை மறந்துருங்க, அவ்வளவுதான். முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான வேலைகள்லாம் நமக்கு இருக்கு சார். சிறந்த வெற்றி, நிறைய ஹாப்பி திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுங்க. உங்க கூட ஜாலியா இருந்திருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு நினைங்க. ஒரு சின்ன அணைக்கோட்டு சிவகுமாருக்கு கண்ணதாசனை மிக மோசமா தாக்கி ஒருத்தர் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பாரு. குமுதத்துல இந்த டிஸ்கஷன் வருது. அப்போ கண்ணதாசனை கேட்குறாங்க, இவ்வளவு மோசமா திட்டி இருக்கிறான், அவங்க ரியாக்ஷன் என்ன அப்படின்னு அவர் கேட்பாங்க. அப்போ அவர் சொல்வாரு, ஒரு நாள் நான் இறந்து போயிடுவேன், நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கண்ணதாசன் எழுதுனதுன்னு எல்லாத்தையும் நான் என்னென்னலாம் எழுதணும்னோ அவ்வளோத்தையும் ஒன்னா சேர்த்து இது கண்ணதாசனுடைய எழுத்துன்னு போடுவாங்க. நான் இந்த ஆளை திட்டி ஏதாவது எழுதுனா அதையும் சேர்த்து அதுல வைப்பாங்க. அவனுக்கு என்னோட சேர்ந்து இரவா புகழ் கிடைக்கும். அந்த புகழ் நான் அவனுக்கு கொடுக்குறதா இல்ல, அவன் காணாம போய் அப்படியே சாப்பிட்டான். முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க அந்த ஐஏஎஸ் ஆபீசர் காணாம போய் சாப்பிட்ட விடுங்க. உங்க டைரியிலே இல்லன்னு நினைச்சீங்க சார். சார் நைட்டே எலிமினேட் பண்ணுவாரு, நைட்டே எரேஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அமிதா மேடம் வாங்க. சார் ஸ்டீவன் சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் இந்த தலைப்பு. ஸ்டீவன் சார் சொன்ன மாதிரி நான் எதனால எந்த வார்த்தை என்ன கோபப்படுத்துது, நான் யார் மேல எதுக்காக கோவப்படுறேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் காலமாவே தொடர்ந்து என்ன நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், கவனிச்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கேன். அதனால அந்த மாதிரி கோபம் வரும்போது அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு
நோக்கமா இருக்கும். இந்த கோபம் அதிகமாக போகிறது அப்படின்னா உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறது ரொம்ப நல்லது. இப்ப எனக்கு அந்த கோபம் வருது அதிகமா அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்ப நமக்கு தெரியும் இதனால பயனே கிடையாது. அப்ப அது பயன் இல்லாத ஒன்றை வந்து வெளிப்படுத்தி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. அதை விட ஒழுங்கா சும்மாவே இருக்கலாம். இந்த எலாஸ்டிக்னு ஒண்ணு இருக்கும். இழுத்து 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 ஒரு கட்டத்துல அப்படியே தொய்வடைஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் அந்த கோபம் வரும்போது நம்ம இழுத்து 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 ஒரு கட்டத்துல அது அப்படியே தொய்வடைஞ்சு பயனே இல்லாம போயிடும். அதை விட அதை சரியான நேரத்துக்கு இப்ப சரியான நேரங்கிறத விட கிடையாது. வயசு போக 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 ஆட்டோமேட்டிக்கா அத்தனைமும் அடங்கி போயிடும். அப்ப தானாவே கோபமும் ஓடியே போயிடும். எல்லாமே ஓடி போயிடும். தெம்பு இருக்கிற வரைக்கும் தானே சார் எல்லாமே ஆட்டம்லாம். தெம்பு குறைஞ்சு போயிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே குறைஞ்சு போயிடும். அப்ப அது நம்மளை நாம உணரும் போது நம்ம உச்சிய வெயில் இல்லை, நம்ம இப்ப அஸ்தமனமாகக்கூடிய நிலையில இறங்கி வந்தாச்சு. இப்பயும் நான் அந்த கோபத்தோட அந்த உச்சி வெயில் மாதிரியே இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது வந்து பொருந்தாது. நம்முடைய இதுக்கு வந்து பொருந்தாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பிறகு நம்முடைய அதிகாரங்கள் நம்முடைய இது எல்லாமே குறைஞ்சு போயிடுது. வேலைக்கு போகும்போது இருந்த அதிகாரம், உடம்பு இளமையில இருந்த ஒரு அதிகாரம், குடும்பத்துல நமக்குன்னு இருந்த ஒரு பொறுப்பு அதிகாரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கறத நம்ம உணர ஆரம்பிச்சாலே கோபப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா கோபம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு உணர்வு தான். அது வரதான் வரும். ஆனா அதை கையாளுவது எப்படி? கத்தியை கையாளுற மாதிரி தான் அதை கையாளணும். காய் நறுக்கிறோம், நறுக்கும் போது விரல்ல வெட்டிக்காம நறுக்கிட்டு போற மாதிரி எது அதை எப்படி கொண்டு போகணுமோ அப்படியே கொண்டு போறதுக்கு பழகிக்கிறது தான் சார் இது. இது பழக்கத்துலதான் வரணுமே தவிர வேற எதுலையுமே இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது வரவே வராது. பழக்கம் மட்டும்தான். கோவப்பட்டதுக்கு பிறகு வர்ற விளைவுகளை யோசிச்சு பார்க்கும்போது ஐயோ கோவப்பட்டு அந்த ஒரு வினாடியில வர்ற விளைவை காட்டிலும் அதுக்கு பிறகு வர்றது எவ்வளோ இருக்கு. அதை நினைச்சிட்டோம் அப்படின்னா இந்த கோபம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அது அப்படிதான் வந்து கழிக்க வேண்டும் அப்படின்னு கழித்து கொண்டிருக்கிறேன். அதனால ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க சொன்னது. ஆனா நீங்க சொன்னீங்க கிரீன் சிக்னல் வந்து போட்டா இது போகணும்னு என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கல்ல நீங்க. ஆனா போட்டுட்டு போகாம இருந்தா புடிச்சிட்டு போயிடுவான். அந்த இடத்தையே ஒரே போறவங்களுக்கு இடையூறு பண்ற ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஓரம் போட்டு ஒரு ஃபைன் போட்டுருவான் சார். சட்டப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா போலீஸ்காரவங்க நினைச்சா சட்டம் அது. அது தனி மனிதன். சட்டத்துல ரெட் லைட்ல போனா பிடிக்கலாம்னு இருக்குது. சட்டத்துல கிரீன் லைட்ல போறேன்னா பிடிக்க கூடாது. அந்த சிக்னல் கிட்ட போய் நின்னுகிட்டு போற வர்றவங்களுக்கு இடையூறா இருந்தா என்ன சார் பண்ணுவாங்க? சட்டத்துல இல்லை, லீகலா ஒண்ணுமே கிடையாது சார். அதுதான் சார் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் போட்டுருவாங்க சார். ஆமா பப்ளிக் நியூசன்ஸ் தான் சார். அது வேற ஒண்ணும் கிடையாது. அது மாத்தி போடுவாங்க. வேற ரூல்ஸ் போடுவாங்க. அது நேரடியா இல்ல உடனே எல்லாம் கேஸ் போட மாட்டாங்க. உடனே பண்ண மாட்டாங்க. போகாதது காரணம் என்னன்னு பாப்பாங்க. சொல்றதா சரி. அதுக்கு வந்து கேஸ் எல்லாம் கிடையாது. ஒதுங்கி நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நின்னா ஒண்ணெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க வாண்டடா போகல அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அது ரியாக்ஷன் ஆக்ஷன் எடுப்பாங்க. பெரும்பாலும் என்ன ப்ராப்ளம் பாப்பாங்க. போகலன்னா நீ போகலன்னா உனக்கு என்ன பிரச்சனைன்னு பாப்பாங்க. உனக்கு ஹெல்த் பிரச்சனையா எதனா இருக்குதான்றது பாப்பாங்க. அதெல்லாம் நார்மலா யோசிக்கிற விஷயம் தான். இப்போ ரெட் லைட் போட்டு போயிட்டோம்னா அது கேஸ். ஐயா அது சார் சொல்றது கரெக்ட். ரெட் லைட் இருக்கும் போதே போறப்பதான் ஆத்திரமும் வரும், கோபமும் வரும். ஐயோ அதுதான் கிரீன் சிக்னல் போட்டு மற்ற இடங்கள்ல வண்டி போக ஆரம்பிக்கும் போது விபத்து ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துடும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஒத்துக்கிறேன். நான் சொன்ன ஒரே செய்தி, ரெட் லைட்ல நீங்க போனீங்கன்னா நீங்க உங்களை ஃபைன் பண்ணலாம்ங்கிறதுக்கு சட்டம் இருக்குது. கிரீன் லைட்ல போகலைன்னா எதுவுமே பண்றதுக்கு சட்டம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். அது ஒண்ணும் இல்ல. சொல்லல அதுக்கு ஃபைன் கிடையாதுங்கறாரு. இல்ல இல்ல என்னுடைய வண்டி கிரீன் சிக்னல்ல நின்னுடும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் நின்னுடுச்சு. பஸ் பின்னாடி வருவான். ரெண்டு கையை அப்படி தூக்கி நின்றுவேன். அவன் போய் பிரேக் அடிச்சு அடங்கி போவான். அவ்வளவுதான். இதுதான் நான் செய்யறது. சம்டைம்ஸ் இந்த ஹேப்பன்ஸ். கிரீன் சிக்னல் போனா ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஸ்டாப் ஆயிடும். அது மறுபடியும் கிக் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள பின்னாடி வாங்கி நட்டுவான்.
கையை பல தூக்கணும். நேரத்துல அந்த நேரத்துல தான் பெட்ரோல் காலி ஆயிடும். பல விஷயம் காலி. இருக்குது, அதெல்லாம் வந்து இருக்குது. அது வந்து let us not அதை பேச வேணாம், அது அப்புறம் பேசிக்கலாம் சார். நிறைய பேச அமுதம்மா சொன்னோம். அமுதம்மா பிகினிங்ல சொன்னாங்க, இப்பெல்லாம் நான் வர வர நான் என்ன நல்லா கவனிச்சுக்கிறேன். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க, கவனிச்சுக்காம விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்ககிட்ட சொல்லுங்க, நான் ஒரு 4-5 பேர் வந்து உங்களை நல்லா கவனிக்கிறோம். இன்னொரு விஷயம், அமுதா மேடம் ஒரு விஷயம் சொன்னதுல வந்து அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா போயின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இது அதிகாரம் இல்ல, அதிகாரம்ன்றது நமக்குரிய பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்து நாம கொஞ்சம் வெளியில வரோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறோன்ற அர்த்தம். நம்ம அது கொஞ்சம் வந்து நம்ம நம்ம பாடியிலயும் மென்டலாவும் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறோம். அந்த ரிலாக்ஸேஷனை அனுபவிங்க சார். சிலது வந்து நம்ம வந்து சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. கரெக்ட் தான். அது என்னன்றது அதுக்கப்புறம் யோசித்து பேசிக்கோ. ஏன்னா அவங்க அந்த அந்த ஒரு சூழல், அந்த அந்த வார்த்தையை அந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க சொல்றது அது அந்த இடத்துல வேற ஒண்ணும் கொடுக்க முடியல. அதனால அதை வந்து நம்ம பரவாயில்ல விடுங்க. எல்லாமே சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த சார் பாவம் பேர குழந்தைங்களோட விளையாடி நிற்கிறாரு, அவரை கொஞ்சம் சீக்கிரமா பேச விட்டுடலாம். பேச விட்டுருலாம். வாங்க. இல்ல முதல்ல நான் கூப்பிட்டுட்டேன் சார், அதுக்குள்ள பேர குழந்தைகளோட பேசிட்டாரு. வணக்கம் சார், கும்பிடுறேன் சாமி. உண்மையில ராமு சார் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரம். அவர் எந்த டாபிக்கை எடுத்து பேசினாலும் அது அதுல உள்ளுக்குள்ள போய் அவருடைய ஆழ்ந்த கடல்ல போய் முத்து எடுக்கிற மாதிரி தான். இந்த ஆங்கரை பற்றி இவ்வளவு விஷயம் இருக்கா என்றது நாம எங்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு புதினமாத்தான் இருந்திருக்கு. இவ்வளவு விஷயம் இதை பற்றி பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் தெரிஞ்சு கொள்றதுக்கும் இருக்காண்டு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அற்புதம் அற்புதம் அற்புதம். வழக்கம் போல இதை திருப்பி திருப்பி எத்தனை தரம் தான் சொல்றேன், எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா சொல்லியே தான் தீர வேணும். அது சொல்லாம இருக்கிறதுக்கு மனம் இடம் கொடுக்குதில்லை. நீங்க சொன்ன போல அந்த அந்த கோபம் வர்றதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. அதுல அந்த நான் இந்த குறிப்பா கவனிச்ச ஒரு விஷயம், இந்த வெட்க உணர்வுன்றது இருக்கு. அந்த வெட்கத்தை மறைக்கிறதுக்காண்டி அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது, அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கருத்து தான். அது பலரும் அதை உணர்ந்து கொள்ளாத ஒரு விடயம். மற்றது இன்றைக்கு உங்களது பேச்சை பற்றி நான் அதிகம் சொல்லல சார். ஏன்னாடா எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாருமே அனலைஸ் பண்ணிட்டாங்க, அதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளவுக்கு எல்லாத்த பற்றியும் சொல்லணும். அதை நானே பேருந்து திருப்பி ஒரு லெக்சர் அடிக்கிற மாதிரி போயிடும். எனக்கு சிவகுமார் சார் இந்த பின்னூட்டம் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவ்வளவும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய சொந்த லைஃப்ல வந்து இருந்து எடுத்துக்கொண்டுதான் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அற்புதம் சார் நீங்க சொல்ற கருத்து. அதோட அந்த 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 வெட்கம் இல்லாமல், ஒரு சங்கோஷப்படாமல், ஒரு சங்கடம் இல்லாமல் அப்படியே சொல்லுவீங்க. அதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலே அருமையான பாடங்கள். நாங்கள் உண்மையான யதார்த்தமான பாடங்கள். நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. அதை போல வசதி அம்மாவும் அப்படித்தான். அவவும் அதுக்குள்ள போய் விஷயங்களை அறிஞ்சு பார்த்து ஒரு வித்தியாசமான கோணங்கள்ல எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த பிரதான பேச்சாளர் பேசுறதை விட அதுக்கு கொஞ்சம் ஒரு 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 வித்தியாசமாக அவ கொண்டு போவா. அதுவும் முன்னைக்கு நல்லா இருந்தது. மற்றது ஸ்டீஃபன் சார் சொன்ன ஒரு விஷயம், அந்த மெடிடேஷனை பற்றி சொன்ன விஷயம், அது 100% உண்மை சார். அது என்னண்டா அந்த அதைத்தான் நான் கோயிலுக்கு போறது, ஏன் கோயிலுக்கு போகணும் என்று சொல்லி நான் கேட்க, நான் அதைத்தான் நினைக்கிறேன். திருப்பி நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் அங்க போய் சொல்றதால சாமி வரம் தர்றாரோ, சாமி செய்கிறாரோ இல்லையோ, ஆனா எங்களோட மனம் தூய்மைப்படும். எங்களுடைய மனம் அது இது பிள்ளையானது செய்யறோம். அதே போலதான் இந்த மெடிடேஷன். நான் அவர் அந்த மெடிடேஷனை பற்றி சொல்லிக்க நான் அதுதான் நினைச்சேன். நான் அதை நெடுக யோசிக்கிற ஒரு விஷயத்த அவர் இன்னொரு கோணத்திலே அதை சொன்னார். அது ரொம்ப அழகா இருந்துச்சு. மற்றது இன்னொரு விஷயத்தை பற்றி எனக்கு உண்மையில கூடுதலா கோபம் பாரது எப்பன்னு சொன்னா, இந்த டிராபிக்ல தான். இந்த அப்படி இப்படி இந்த ஓட்டோக்காரங்கள் பொல்லாத கோபம் வரும். நீங்க சொல்ற 10 செகண்ட்ஸ் அதெல்லாம் தாங்காது சார். அது 10 செகண்ட் அது அப்படி அவ்வளவுக்கு பொறுமை இருந்தா அந்த கோபமே வராது. அந்த 10 செகண்ட் அதெல்லாம் 10 செகண்ட் இல்ல, 1 hour வெயிட் பண்ணா கூட
நீங்க என்ன ப்ராசஸ் பண்றீங்கன்ற பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் இருக்குமே தவிர நீங்க ஏத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த 1 ஹவர்ல 2 மணி நேரம்ல 10 நாள் ஆனா கூட அது போகாது, உள்ள இருக்கும். சொன்னார்ல ஸ்டீபன் சார் சொன்னாரு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஆள் மேல கோவம் இருக்குன்னு சொன்னார்ல. லைஃப் லாங் கோவம். ஏன்னா அது நான் இப்ப இனிமேல் யோசிப்பாரு, விட்டுருங்க சார், எவ்வளவு பேர் நமக்கு சந்தோஷம் கொடுத்துமா இருக்காங்க, அவங்கள பத்தி யோசிக்கிறப்ப அது தூக்கி போட்டுருவாரு. தூக்கி போட்டு இதை பத்தி யோசிக்கும் போது அதனால அந்த மெசேஜ் இருக்காது. அது சரி. ரொம்ப ரொம்ப அருமை சார். நல்ல ஒரு அருமையான ஒரு ஈவினிங் இன்னைக்கு. சூப்பரா இருந்துச்சு சார். ரொம்ப 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 நன்றி. நன்றி நன்றி மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். வாங்க கணேசன் இருக்கீங்களா? சாப்பிடுறீங்களா? சார் வணக்கம் சார். சாப்பிடுறீங்க? கேக்குதா சார்? கேக்குது கேக்குது. வாயில சாப்பாடு வச்சுன்னு பேசுறீங்கன்னு தெரியுது. சார் டிரைவிங்ல இருக்கேன் சார். என்னமா டிரைவிங்க? ரைட், ஓகே. நோ ப்ராப்ளம். அதான் A to Z ஃபர்ஸ்ட் பண்ணாரு. இதுல என்னன்னா மத்தவங்க கோவப்படும் போது எப்படி நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணன்றது ஒரு நாள் கிளாஸ் வைக்கணும் சார். அதுல நிறைய இருக்கு. அவர் ராம சார் எடுப்பாரு, ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ், அதெல்லாம் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப சொன்னார்ல கோவத்துக்கு பயத்துக்கு அடுத்தது கோவம்னு சொல்லிட்டு, இது ரெண்டுத்தையுமே டேக்கிள் பண்ணி அவர் யூஸ் பண்ணுவார் சார். யாரும் அவர்கிட்ட வந்து கோவப்பட முடியாது. எங்க வந்து பயப்படுற மாதிரி பண்ணுவாரு கோவப்படுற ஆளுகிட்ட. அப்புறம் எங்க வந்து கோவம் யூஸ் பண்ணுமோ அங்க கோவத்தை யூஸ் பண்ணுவார். அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறாங்க அந்த கோவத்தை அப்படியே அடங்கி போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணாரு. அது ஒரு நாள் கிளாஸ் வைக்கணும் சார். மத்தவங்க கோவப்படும் போது எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறது இருக்கு. இப்ப வந்து இப்ப டைம் இல்லாத காரணத்தால நான் வந்து நான் நிறுத்திக்கிறேன். ரொம்ப நல்ல நன்றி நன்றி கணேசன். நன்றி நன்றி. சீனு சார் பேசுறீங்களா? சீனு சார் சார் அனைவருக்கும் வணக்கம். நான் என்னென்ன கேட்கணும்னு 1-2 கேள்வி கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முத்தையா சாரும் ஸ்டீபன் சாரும் சொல்லிட்டீங்க. ரொம்ப ஒரு அருமையான இது கோபம் பத்தி எடுத்துக்கிட்ட டாபிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட 1-2 சின்ன வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு அவசியம் இதை பார்த்தே ஆகணும்னு இடையில கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரே ஒரு கேள்வி கடைசியா கேட்கணும்னு நினைச்சேன். அது வந்து கோபம் நம்ம மேல சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் நம்ம மேல கோவப்படும் போது நம்ம இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கும் வந்து சார் சொன்னார் 1 2 3 இத சொல்லுங்க அப்படின்னாரு. ஆனா அந்த இடத்துல 1 2 3 சொல்ல முடியுமா இல்ல அதுக்கு எதிர்வினை ஆற்றதான் தோணுமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் இருந்தாலும் அதுக்கும் பதில் சொன்னோம், நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். அதுக்கும் பதில் சொன்னேன் நான். இப்ப நான் பதில் சொன்னேன் நானு, அது நீங்க கவனிக்கலன்னு. ஓகே ஓகே சார். ஓகே சார். பட் மொத்தத்துல ரொம்ப நல்லா இருந்தது சார் இன்னைக்கு. நாங்க ரெக்கார்டிங் வந்தோடனே பாருங்க. ஓகே ஓகே சார். முத்தையா சாருக்கு ரொம்ப நன்றி. ஸ்டீபன் சாருக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆனந்த் சார் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். போன வாரம் மகிழ்ச்சியை பற்றி ஹாப்பினஸை பற்றி பேசிய ஒரு நபரை இந்த ஆங்கர் என்ற தலைப்பில் பேச வைத்து அவருடைய பொறுமையை சோதித்ததாக நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. முடிச்சுக்கலாமா? எல்லாரும் பேசிட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் சார். அது எப்படிதான் கடைசி நேரத்துல உங்களுக்கு வருதுன்னு ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன் சார். ஒண்ணும் இல்ல, இந்த கோவத்தினால நாங்க ஸ்டீபன் சார் எல்லாருமே அன்னைக்கு கார்ல வந்துட்டு இருந்தோம். எங்க காருக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒரு வண்டி, அவன் என்ன பண்ணா ஃப்ரண்ட்ல வந்தான். இவரு அவனை கட்டடிச்சு திரும்பி வந்து என்ன பண்ணிட்டான், நாங்க முன்ன வந்துட்டோம். முன்ன வந்த பிறகு அவனுக்கு வந்து கொஞ்சம் காண்டாயிட்டான். அவன் திரும்ப என்ன பண்ணான், அவன் ஃப்ரண்ட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டோம், திரும்ப இவர் கட்டடிச்சிட்டாரு. ஸோ 2 வாட்டி அடிச்சதும் அவனுக்கு ரொம்ப வெறியேறிடுச்சு. அவன் என்ன பண்ணான், எங்களுக்கு முன்ன வந்துட்டு என்னதானோ போக ஆரம்பிச்சான். நாங்க அதை சட்டையே பண்ணல. இவரு சுத்தமா வந்து அவன் என்ன நினைச்சுக்கிறான், நாங்க திரும்ப மேல வந்து அவனை கட்டடிப்போம்னு நினைச்சிருந்தான். பட் ஆனா ஸ்டீபன் சார் என்ன பண்ணிட்டாரு,
எதுங்க நம்ம கட் அடிச்சுட்டா ஒண்ணு போறோம், ஒண்ணும் கிடையாது. அவன் வந்து நம்ம கட் அடிப்போம்னு நினைச்சு அவன் ரொம்ப ஸ்லோ பண்ணான். அவன் எவ்வளவு ஸ்லோ பண்றானோ அதை விட கம்மியா நாங்க ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ கடைசியில் அவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால பொறுக்க முடியல, அவனே தப்பிச்சு போயிட்டான். அதனால அதாவது சொல்றீங்க இல்லைங்களா, கோவம் வரும்போது அதை கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம்னாக்கா அந்த கோவம் தானா போயிடும்னு. எங்க எதிரியே கண்ணெதிரில் ஒருத்தனுக்கு அந்த வண்டி நாங்க அன்னைக்கு வந்து நாங்க பிளான் எல்லாம் பண்ணல, பிளான் பண்ணல. நேச்சுரலா அதுதான் ஓவர்டேக் பண்ணுமே தவிர அவனை கட்டடின்னு இல்ல. அவன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அதுதான் அது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சரி போடா அப்படின்னு விட்டாச்சு. அதான் கல்யாணம் வாங்க வாங்க. சார் கதை கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து அன்னைக்கு நீங்க போனது ட்ரிப்பு, சரிங்களா? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு இல்லங்க, ட்ரிப் இல்ல அது. ஏதோ ஒண்ணு சார், நம்ம கரெக்டா ஒரு டைமுக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங்க்கு போகணும். இப்ப சிவகுமார் சார் ஃபங்க்ஷனுக்கே போகணும்னு இருந்தது. 12 மணிக்கு அங்க இருக்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணோம். அப்ப நீங்க இப்படி மெதுவா ஊருவீங்க இல்லையா? நாங்க வீட்டுக்கு வர நேரம் இல்லையா? அது பிரச்சனையே கிடையாது. ஏதோ ஒண்ணு சார். பட் சிச்சுவேஷன் டிஃபர்ஸ். அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன் மோஸ்ட்லி. போட்டா போட்டி போட்டு அப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தனால அப்படி ஜாலியா கேட்குவீங்கன்னு பேசிட்டு அது ஒரு சிச்சுவேஷன் டிஃபர்ஸ். இல்ல அப்புறம் கூட வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கோவம் வரும். நன்றி சார். செல்வகுமார் சாரு கட் அடிச்சு இதை சொன்னாரு. வார்த்தைகள் கோபமா சொன்ன வார்த்தைகள்லாம் ரிலேஷன்ஷிப்பே கட் ஆயிருக்கு சார். ரிலேஷன்ஷிப் உறவுகளே கட் ஆயிருக்குது. நான் பாத்துருக்கேன். ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு வார்த்தை கட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு கோபம் வர்றதே இல்லை. இப்போ வெளியே போக கூடாதுன்னு எனக்கு ரொம்ப கால் கட்டு வீட்டுல. இப்போ நிறைய வெளியே போறது இல்லை, ரொம்ப நாளாச்சு. எங்கேயாச்சும் உங்களை பெர்மிஷன் கேட்டு வரணும். இப்போ சிரிக்கிறது கூட கட்டு. என்ன லவுடா சிரிக்கிறீங்க, இங்க சிரிக்கிறது அங்க கேட்கும். உடனே என்ன ரொம்ப லவுடா சிரிக்கிறீங்க, உடம்பு என்ன கண்ட்ரோல், இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வருது. எங்கதான் போய் சிரிக்கிறது சார், சொல்லுங்க சார். நீங்க ஒரு நாள்ல ஒரு 2 மணி நேரம் சிரிச்சிங்க போன் பேசி பாருங்க, உங்களுக்கு எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பாருங்க. அவனுக்கு கோபம் வர்றது நியாயம். அப்போ வீட்டுல கோபம் வர்றது நியாயம். அப்பதான் அப்படி ஒத்துக்கிறீங்களா சார்? ஓகே, அதெல்லாம் என்ன பண்றது, ஒரு சிலருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். மகிழ்ச்சி. நல்ல ஒரு நிகழ்ச்சி. நிறைய பேசணும், நிறைய கலந்துரையாடணும். அருமையான ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. நிறைய நல்ல ஒரு நம்ம ஒவ்வொருத்தரோட கோணத்திலேயே நம்ம சிந்திச்சோம். மகிழ்ச்சி. நன்றி சார். ராமு சாருக்கு நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி பின்னூட்டம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.